Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எதை குறிக்குது? கெத்செமனே தோட்டத்தில் மரணத்தை சந்திக்க போகிறதுக்கு முன்பதாக, சிலுவை மரணத்தை சந்திக்க போகிறதுக்கு முன்னால் மரணத்திலிருந்து தன்னை ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு விண்ணப்பம் பண்ணினாராம். கெத்செமனே தோட்டத்தில் இந்த பிசாசானவன் ஒரு சோதனைக்கு உட்படுத்துறான் பாருங்க. இவரை தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் இருக்க ஒரு சோதனை அவருக்கு உண்டாகிறது. அது எவ்வளோ பெரிய சோதனைன்னா, இவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா தேவதூதர்கள் ஆயிரக்கணக்கில் வந்து ஆஜராவாங்க. சிலுவை மரணமே நடக்காது. இன்னும் கேட்டால் அந்த ரோம போர்ச்சேவர்கள்லாம் ஓடியே போயிடுவாங்கல்லாம், ஒன்றுமில்லாமல் ஆகிடுவாங்க. அப்படி பண்ண முடியும். அப்படி பண்ண முடிஞ்சாலும் அவர் அரெஸ்ட் ஆகிறார். அப்படி பண்ண முடிஞ்சாலும் தன்னை ஒப்பு கொடுக்குறார். என்னுடைய சித்தமல்ல உங்களுடைய சித்தம் ஆகட்டும் என்று சொல்கிறது வந்து சாதாரண ஒரு காரியம் இல்லை, லேசான ஒரு காரியம் இல்லை. அது இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு ஆயிரக்கணக்கான தூதரை கூப்பிட முடியும். இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய சித்தம் ஆகட்டும் சாகிறேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெரிய சோதனை. அப்பேற்பட்ட சோதனையிலிருந்து அன்றைக்கு அவர் வெளியே வர்றார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். ஆதியாகமம் 22:1. சோதனையை பற்றி நிறைய பேர் கேள்விகள் இருக்குது. இது எங்கேருந்து வருதியா, எதுக்கு வருது, எதுக்கு இப்படிலாம் சோதனை, திராணிக்கு மேலே சோதிக்க விட மாட்டேன்றாரு. சோதனையே இல்லாமல் பண்ணிட்டா பெட்டராக இருக்குமே, இது என்ன திராணிக்கு மேலே சோதிக்க இடம் கொடுக்க மாட்டேன்றாரு, சோதனையே இல்லாமல் பண்ணக்கூடாதா அப்படிலாம் கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு காரியத்தை வாசிக்க போகிறேன். 22:1 ஆதியாகமம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். என்ன சோதித்தார்? தன்னுடைய குமாரனை கொண்டு போய் அங்கே மலையின் மீது பலியிட சொல்கிறார். பலியிட சொல்கிறாரு. அதை பற்றி தான் இந்த கதை வரப்போகுது. அதுக்கு சொல்லியிருக்குது ஆபிரகாமை சோதித்தார். இதில் ஒரு பெரிய குழப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த போதனைகள்லாம், நிறைய போதனைகள்லாம் இப்போது இங்கிலீஷில் படித்து அவங்க போதிச்சு தான் அப்படியே பள்ளமாக வருது இந்த பக்கம். அதனால் நிறைய குழப்படி நிறைய அங்கே இங்கிலீஷ்லேருந்து வருது பாருங்கள். இங்கிலீஷில் எப்படி இருக்குதுன்னா, காட் டெம்ப்டட் ஏப்ரஹாம்னு இருக்குது. டெம்ப்டட் ஏப்ரஹாம்னு ஐயோ கர்த்தரே தான் டெம்ப்ட் பண்ணுறாரா, இந்த சோதனையை அவரே தான் கொடுக்குறாராங்கிற ரீதியில் அப்படி போயிடுறாங்க ஜனங்க. ஐயோ அப்போ கர்த்தர் தான் சோதிக்கிறவர், அப்போ இவரே சோதிக்கிறாருன்னா அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? சோதனை வரும்போது ஜனங்க என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் தான் சோதிக்கிறார், கர்த்தராக சோதிக்கிறாருன்றாங்க. கிடையாது. சில மொழிபெயர்ப்பில் வாசித்தீங்கன்னா இதே வசனம் எப்படி சொல்லியிருக்குன்னா, காட் டிட் டெம்ப்ட் ஏப்ரஹாம்ன்றது போல காட் டிட் டெஸ்ட் ஏப்ரஹாம்னு வருது. டெஸ்ட்ன்ற வார்த்தைக்கும் டெம்ப்ட்ன்ற வார்த்தைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கு கானட்டேஷன் மாறிடுச்சு. கானட்டேஷன்னா அர்த்தங்கள் மாறிடுச்சு. டெம்ப்ட்ன்றது வந்து அந்த காலத்தில் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணலாம் போல் இருக்குது. இந்த காலத்தில் அது யூஸ் பண்ணால் டெம்ப்ட்னாலே கெட்ட காரியத்தை வச்சு டெம்ப்ட் பண்ணுறது தான் டெம்ப்ட்ன்றோம். நல்ல காரியத்துக்கு டெம்ப்ட் யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்போ டெம்ப்ட்ன உடனே நமக்கு என்ன ஓடுது? ஐயோ டெம்ப்ட்னா மோசமான காரியத்தை செய்ய சொல்லி தூண்டுறது, அதானே டெம்ப்ட். அதை கடவுள் பண்ணுறாரா அப்படிங்கிற ஒரு இது. உண்மையாகவே கடவுள் பண்ணது என்ன? டெஸ்ட் பண்ணுறாரு. டெஸ்ட்டு வந்து பரீட்சை. இப்போது உங்களை இன்ஜினியர் ஆக போகிறாங்க, டாக்டர் ஆக போகிறாங்க. நான் ஒரு டாக்டர்கிட்ட போகிறேன்னா அவர் பரீட்சையே எழுதாது டாக்டர்னா ஐயோ வேணான்றேன் நான். எந்த பரீட்சையும் எழுதி எந்த பாஸும் பண்ணல, எந்த போர்டும் பாஸ் பண்ணல இவர் அப்படின்னா நமக்கு வேணவே வேண்டாம் அப்படிப்பட்ட டாக்டர். இவரை நல்லா டெஸ்ட்டு வச்சு நோண்டி எடுத்து இவர் என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் அனுப்புங்க நம்மகிட்ட. அப்புறம் அவர் நம்மளை செக் பண்ணிட்டோம், இவரை முதல்ல செக் பண்ணி அனுப்புங்கன்றோம் இல்லையா? அதுக்காக தான் அவங்க போய் 10 வருஷம் படித்து அதுக்கப்புறம் போய் எல்லா போர்டு எக்ஸாம் எழுதி அதை பண்ணி இதை பண்ணி கஷ்டப்பட்டு ராகும்பாலும் உழுந்து படித்து வர்றாங்க. பரீட்சைங்கிறது நல்ல ஒரு காரியம் பாருங்கள். பரீட்சைங்கிறது நெகட்டிவாக நம்ம யோசிக்கக்கூடாது. கர்த்தர் இங்கே பண்ணுறது வந்து பரீட்சை. இருக்கீங்களா? அப்போ இன்னொரு வசனம் வாசிப்போம். லூக்கா 4ஆம் அதிகாரம். சில காரியங்கள் கிளியர் பண்ணுவோம். லூக்கா 4ஆம் அதிகாரம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திலே கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். இயேசு சோதிக்கப்படும் போது கொண்டு போகப்படுறத சொல்லிருக்கு. இயேசு ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வந்தார். பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். இறங்கின உடனே பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாராம்? இவரை இப்போ வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறார். அங்கே போனால் பிசாசினால் இவர் சோதிக்கப்பட்டார். அப்போ சோதிக்கப்படும்படியாக வனாந்தரத்துக்கு கொண்டு போனதே இவர். ஆனால் சோதித்தவன் வந்து பிசாசு, கர்த்தர் சோதிக்கலை. ஆனால் கர்த்தர் அங்கே இன்வால்வ்டு. கர்த்தர் அப்படி நடத்துகிறாரு பாருங்க.
ஆனால் சோதிக்கிறவர் கர்த்தரே கிடையாது. இப்போ யாக்கோபுக்கு திருப்புங்க, 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சோதிக்கப்படுகிற எவனும், இங்கே குறிப்பாக பாவ சோதனையை பற்றி சொல்லுது. எப்படி பாவத்தில் ஒருத்தர் சோதிக்கப்படுறான், இழுப்புண்டு போகிறான், அகப்பட்டுறான், அப்படிலாம் சொல்லியிருக்கு. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல. சில சொல்றாங்க பாருங்க, என்ன கான்ட்ரடிக்ஷன், இங்கே ஒன்று சொல்லுது அங்கே ஒன்று சொல்லுது. அவர் சோதிக்க மாட்டார்ன்னு இருக்குது, சோதிக்கிறவர் அல்லன்னு இருக்குது. அங்கே பார்த்தா ஆபிரகாம் அவர் சோதிச்சார்ன்னு இருக்குது, சோதிக்கிறவர் அல்லன்னு இருக்குது. அங்கே பார்த்தா இயேசு சோதிக்கப்படும்படியாக வனாந்தரத்துக்கு கொண்டு போனவரே இவர் தான் அப்படின்ட்டு இருக்குது. நல்லா கவனிக்கணும். ஒழுங்காக நம்ம பாஷையை கவனிச்சு, கிரேக்கு இவரெல்லாம் தெரிய வேண்டியதில்லை, நம்ம பாஷையை கவனித்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். பாருங்க, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, சோதிக்கிறவரும் அல்ல. ஆபிரகாம் பொல்லாங்கினால் சோதித்தாரா? கிடையாது. இயேசுவை இவர் பொல்லாங்கினால் சோதிச்சாரா? இயேசுவை பொல்லாங்கினால் சோதிச்சது யாரு? பிசாசு. ஆனால் இது உண்மைதான். தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, சோதிக்கப்படுகிறவரும் அல்ல. ஆனால் தேவன் ஏதோ ஒரு விதத்தில் அங்கே இருக்கிறார், அந்த சோதனையின் மத்தியில் அவர் இருக்கிறாரு. தேவனே சோதித்தார்னு ஆபிரகாமுடைய கேஸில் சொல்லியிருக்குது. சோதித்தார்னு சொன்னால் பரீட்சித்து பார்த்தார் அவனை அப்படின்னு சொல்லியிருக்குது. எதுக்கு இதெல்லாம் நடக்குது என்பதை கொஞ்சம் பார்க்க வேண்டும். அப்போ சோதனைங்கிறது ஒரு பரீட்சை என்றும் நாம் சொல்லலாம். எதுக்கு இந்த மாதிரி ஒரு பரீட்சை நடக்குது? எதுக்காக தேவன் பரீட்சை பார்க்குறாரு? திருப்பவும் யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 16:4 பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்த உடனே வரிசையாக பரீட்சை தான் கொடுத்தாரு அவங்களுக்கு, டெஸ்ட்டு. ஆனால் அவங்களுக்கு தெரியல இது டெஸ்ட்டுன்னு தெரியாமல் எல்லா டெஸ்ட்லையும் ஃபெயில் ஆகிட்டாங்கல்லாம். டெஸ்ட்டு நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு ஆண்டவர், பரீட்சித்து பார்க்குறாரு. ஏன்னா அடுத்த லெவலுக்கு கொண்டு போனால் பரீட்சித்து பார்த்தா தான் நடக்கும். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, 4ஆம் வசனம், நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஏன் வருஷிக்க பண்ணுறாரு பாருங்க. ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். அதான் சொன்ன பேச்சை கேட்பானா கேட்க மாட்டான்ற சோதிச்சு பார்க்குறாராம், டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு? நான் மண்ணை அனுப்புகிறேன், ஒவ்வொரு நாளும் அந்த நாளைக்கு வேண்டியதை சேகரிக்கணும் அப்படின்றாரு. இவன் போய் என்ன பண்ணான்? அன்னைக்கு வேண்டியது, அடுத்த நாளைக்கு வேண்டியது, அந்த வாரத்துக்கு வேண்டியது சேகரிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு என்னன்னா, இன்னைக்கு வந்தது நாளைக்கு வருமோ என்ன யாரு கண்டா. இன்னைக்கு போட்டார், நாளைக்கு போடுவாரா? எதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கோ. எடுத்து வச்சா அது எல்லாம் இத்து போச்சு பாருங்க, அடுத்த நாளுக்குள்ள எல்லாம் நாரி போச்சு, வாயில் வைக்க முடியாது. சோதிச்சு பார்க்குறாரு. என்ன சோதிச்சு பார்க்குறாரு? நான் சொல்கிறபடி செய்வானா செய்ய மாட்டானா, டெஸ்ட் அது. ஆனால் இவனுக்கு விளங்கல. அது இவன் சுத்த அவநம்பிக்கை தான், இவனுக்குள்ள அவிசுவாசம் தான் இருக்குது. கர்த்தர் சொன்னதை செஞ்சுட்டு போவோமே, அன்னைக்குரியதை சேகரிக்க சொல்கிறாரு, அது சேகரிச்சுட்டு போவோமேன்னு கிடையாது. அடுத்த நாளைக்கு உரியதை சேகரித்து பார்த்தா அடுத்த நாள் ஒரு வாயில் கூட வைக்க முடியல. அவனால் சேகரிச்சதெல்லாம் வீணு, வேஸ்ட்டு. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம மத்தியில் கூட, விசுவாசிகளோடு அப்படி இருக்கிறாங்க. அப்புறம் சொல்கிறது, ஐயோ என் பிரயாசமெல்லாம் வேஸ்ட்டாக போச்சுங்க அப்படின்னு. கர்த்தர் சொல்கிறது செய்கிறதில்ல, மீதியெல்லாம் செய்கிறது, அதனால தான் வேஸ்ட்டாக போகுது. அப்புறம் சொன்னார், ஓய்வு நாளில் சேகரிக்காத, ஓய்வு நாளில் சேகரிக்காத, அதுக்கு முந்தின நாள் சேகரிக்கிறதே அடுத்த. அப்போ அவன் பார்த்தான், என்னடா இது இப்போ இப்படி சொல்கிறாரு, நம்ம போன தடவை எடுத்தோம், ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்தால் வரலையே, எல்லாம் நாரி போச்சு, இப்போ என்ன ஓய்வு நாளில் சேகரிக்காதன்றாரு, எதுக்கும் எடுத்துருவோம் நம்ம, ஏன்னா நாரி ஏறி போச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்படி தான் யோசிக்கிறான் பாருங்கள். கடைசியில் பார்த்தா அது நாரில், அடுத்த நாள் நல்லா இருக்குது. அவர் சேரிக்காதன்னு சொன்னப்போ நாரி போச்சு, அடுத்த நாளைக்கு சேர்த்து எடுத்துக்கொன்றப்ப நாராமல் இருக்குது. என்ன டெஸ்ட்டு இது? வெறும் டெஸ்ட்டு பாருங்கள், பரீட்சை. செய்வானா செய்ய மாட்டானா, சொல்கிற பேச்சின்படி செய்வானா செய்ய மாட்டான். இது பேர் மன்னா டெஸ்ட். அப்புறம் வாட்டர் டெஸ்ட்டு. இது என்ன பண்ணார்? வெளியே கொண்டு வந்த உடனே வேணும்னே வனாந்திர பாதையில் கொண்டு போகிறார். நல்ல ஹோட்டலு மோட்டலு, வழியில் இட்லி பூரியெல்லாம் கிடைக்கிற மாதிரி கடையாக கொண்டு போனால் பரவாயில்ல, கடைகள்லாம் இருக்கிற மாதிரி கொத்தவால் சாவடி ரூட்டில் கொண்டு போனால் வழியில் காய்கறிலாம் வாங்கி அப்படியே சமைக்க உட்காந்துருவான் ஓரமாக, ரோடு ஓரமாகவே. இவர் பார்த்தாரு, நீ காசு இருந்தால் கூட வாங்க முடியாது காய்கறி, எந்த கடைக்கும் போக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, கடையே கிடையாது, வனாந்திரம், துட்டு இருந்தாலும் சாப்பாடு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு வேணும்னே கொண்டு போகிறாரு. ஏன் வேணும்னே கொண்டு போகிறாருன்னா, இவன் எப்படி இருக்கிறான்னு பார்க்கணும். இவன் அங்கே கொண்டு போன உடனே முறுமுறுக்கிறானா, சண்டை பிடிக்கிறானா, கல் எடுத்து அடிக்கிறானா,
என்ன மாதிரி புத்தி இருக்கு? கத்தரை நம்புறானா எப்படிப்பட்டவன்றதை பார்க்கறதுக்காக தான் அப்படி கொண்டு போறாரு. அவனை இவனுக்கு அது விளங்கவே இல்லை, டெஸ்ட் வச்சிருக்காருன்னு. அதனால தான் பாருங்க, டோட்டலா ஃபெயில் ஆகி ஃப்ளங்க் ஆகி போய் சேரவே இல்லை. இந்த சந்ததி போய் சேரவே இல்லை. 10 முறை இவங்க ஃபெயில் ஆகி 10 அட்டெம்ப்ட் டெஸ்ட் வைக்கிறாரு. இவங்களுக்கு வழங்கல, எல்லாம் டெஸ்ட் தான். வனாந்தரத்தில் நடந்த அத்தனையும் டெஸ்ட் தான். தண்ணி இல்லைன்னு ஒன்று இவனை தண்ணி இல்லாமல் சாகடிக்கிறதுக்காக கொண்டாந்தாரு, சாப்பாடு இல்லாமல் சாகடிக்க கிடையாது. இவன் உடனே வானத்தை நோக்கி பார்க்கணும். கர்த்தாவே நீர்தானே மெய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். தண்ணி இல்லை, ஆனால் எனக்கு தண்ணி வரும். எனக்கு எங்கேருந்தோ கண்மலையிலேருந்து கூட நீர் தண்ணீர் கொடுப்பீர் அப்படின்னு வாயிலேருந்து வரணும். அதுக்கு தான் டெஸ்ட் வைக்கிறாரு. பாருங்க, 5000 பேரை போஷிக்கு முன்னால் அது சொல்லியிருக்கு வசனம். யோவான் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் என்ன செய்ய போறாருன்னு ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டாராம். ஒரு அற்புதம் செஞ்சு எல்லாருக்கும் போஷித்துறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாருன்னு இருக்குது. நல்லா வாசித்து பாருங்க. பண்ணிட்டு அவனில் கேட்குறாரு சீஷரை, இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும்னு. ஏன்னா டெஸ்ட் விளங்கல இவனுக்கு. ஒருத்தன் சொல்றான், நம்மகிட்ட இருக்கிற காசு அவ்வளோத்த போட்டாலும் வாங்கவே முடியாது, அவ்வளோ காசு யார்கிட்ட இருக்குது? யார்கிட்டையும் கிடையாது. 5000 பேர் வந்திருக்கான், அது வெறும் ஆண்கள், மீதி பேரெல்லாம் சேர்த்தா என்ன ஆகுறது? முடியவே முடியாதுன்றான். பேதுரு சொல்றான், ஒரு பையன் ஒரு 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்திருக்கான், இது எம்மாத்திரம், இதுதான் வாயிலேருந்து வருது, இது எப்படி பத்தும்? ஏன்னா மாதம் சம்பளம் வாங்கிட்டு வந்து பேசி பழக்கம் இருக்கு. சம்பளத்தை வாங்கிட்டு வந்து இது எம்மாத்திரம், இது என்ன 10 நாளைக்கு கூட வராது. இவர் சொல்லனாலும் மனைவி சொல்லும். இப்படியே பழக்கம் ஆயிட்டதுனால இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாது. இது எம்மாத்திரம், இது எங்கே தாழ போகுது, இது எங்கெங்கே வரப்போகுது, இப்படியே பேசி பேசி பழக்கமானதுனால நேச்சுரலாக வருது பாருங்க. இவருக்கு இயேசுவோட கூட 3 வருஷம் இருந்திருக்கிறாங்க. அதனால ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. என்ன சொல்கிறான் பாருங்க, 5000 பேர் இருக்கான், எப்படி போஷிக்கிறது? அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே, சுற்றி முற்றி பார்த்தோம், ஒன்றும் கிடையாது, ஆனால் நீர் இருக்கிறீர், என்னமோ பண்ணுவீர், என்ன பண்ணுவீர்னு எங்களுக்கு தெரியாது. நீர் இருந்தால் அற்புதம் நிச்சயமாக நடக்கும், கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, நாங்கள் பார்த்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதான் சொல்லியிருந்தான்னா அவனுக்குள்ள கொஞ்சமாவது விசுவாசம் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் விசுவாசம் வரல, டெஸ்ட் வச்சார், ஃபெயில் ஆகிட்டான். அப்புறம் அவர் சொல்கிறார், 5 அப்பத்தை கொண்டா 2 மீனை கொண்டான்னு புட்டு கொடுக்கும்போது முழிக்கிறான். அப்புறம் முடிஞ்ச பிறகு 12 கூட கரெக்டாக மீந்தது. ஏன் மீந்தது? பைபிளில் சொல்லி இல்லை, இருந்தாலும் அதுக்கு தான் பிரசங்கியார் தேவை. நான் சொல்கிறேன், 12 கூட 12 தலையில் இவனுக்கு தலையில் ஏற்றி வச்சு எடுத்துக்கிட்டு அந்த பையன் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வாண்டிருப்பார். அவன் போகும்போதே இதை தியானிச்சுட்டு தான் போயிருக்கணும். அப்போவே நான் நினச்சேன் ஏதோ ஒன்று செய்வார்னு. இவர் அற்புதரிலும் பெரிய அற்புதராக இருக்கிறாரு. இவர்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்த தடவை என்னத்தை சுமப்ப வைப்பாரோ. இன்னும் வாயை திறந்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது, மாத்திரம் பேசக்கூடாது. திருப்பி வரும்போது மாற்றப்பட்டவனா வந்திருப்பான், போகிறதுக்குள்ள கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பான். இருக்கீங்களா? வீட்டில் அந்த அம்மா கேட்டிருக்கோம், என்னப்பா தம்பி 12 பேர் வர்றாங்களே, இந்த 12 ஆளுங்க தான் விளங்காத ஆளுங்க, இப்போ விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கீங்களா? அப்போ பாருங்க, எதுக்கு டெஸ்டிங் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்கிறோம், தேவைகளை சந்திக்கிறோம். நான் ஊழியக்காரர்களுக்கெல்லாம் கூட சொல்கிறேன், சில நேரத்தில் சிலர்லாம் ரொம்ப ஒருத்தர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு பாருங்க, கத்தரை பற்றி அவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட். 35 வருஷமாக கத்தருக்கு ஊழிய செஞ்சேன், கத்தரை எனக்கு ஒன்றும் செய்யலையாக்கும், அந்த மக்களும் ரொம்ப மோசம், அந்த ஊருக்கு நான் திரும்பி போக மாட்டேனாக்கும், அதை விட்டுட்டு வந்துட்டேயா, நாங்கள் திருப்பி அங்கேயே போங்க, அங்கே தான் கத்தர் உங்களை வச்சார், அங்கே இருங்கயா அப்படின்னா கேட்கவே மாட்டேங்கிறாரு பாருங்க. என்ன ஆகுறதுங்க? எனக்கு ஒன்றும் ஆகாதுங்க, செத்து பரலவும் போவீங்க, அவ்வளோதான், மிஞ்சி மிஞ்சி போனா அப்படின்னா பயந்துட்டார் அவர். ஐயோ, உங்கள்கிட்ட ஆறுதலுக்கு வந்தால் எப்படி சொல்கிறீங்களேன்னாரு. பின்ன என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாதுங்க. என்ன பசி பட்டினியில் என்ன ஆகிட போறீங்க? ஒன்றும் ஆகாது. பசி பட்டினியில் செத்து பரலவும் போக வேண்டியதானே. கத்தரை நேசிக்கிறீங்களா இல்லையா? பரலவும் போன சந்தோஷமா? எல்லாருக்கும் சந்தோஷம் பிரசங்கம் பண்ணிட்டு கடைசியில் நீங்கள் போக மாட்டேந்தா என்னையா இப்படி சொல்கிறீங்கன்னாரு. விளங்கல பாருங்க அவருக்கு. டெஸ்ட்டு ஊழியக்காரர்களும் விளங்குறது இல்லை, சில நேரத்தில் விசுவாசிகளுக்கும் விளங்குறது இல்லை. இதெல்லாம் கடந்து வரணும் பாருங்க. பண பிரச்சனை அப்படின்னு ஏற்படும் போது உடனே என்ன திங்க் பண்ணணும்? டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் எப்படியாவது பாஸ் பண்ணிடணும். இந்த டெஸ்ட்டில் என் வாய் எப்படி பேச போகுது, என் எண்ணம் எப்படி இருக்க போகுது, என்னுடைய செயல் எப்படி இருக்க போகுது, என்னுடைய நோக்கம் எப்படி இருக்க போகுது, என்னுடைய ஜபம் எப்படி இருக்க போகுது, என்னுடைய பிரசங்கம் எப்படி இருக்க போகுது. அதுதான் பாருங்க. நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாலே தீர்மானம் பண்ணிட்டேன், இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாதப்பவே இப்படி தான் பிரசங்கம் பண்ணுவேன் நான். ஏன்னா அப்பவே தீர்மானம் பண்ணிட்டேன், நான் டிட்டர்மின் பண்ணிட்டேன், இப்படி தான் இருக்கும் என்கிறத தீர்மானம் பண்ணிட்டேன் பாருங்க. இது இப்படி தான் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிட்டேன், அது அப்படி ஆயிடுச்சு. இப்போ ஹலோ இருக்கீங்களா? அப்போ டெஸ்ட்டுங்க. காசு இல்லைன்னா அது ஒரு டெஸ்ட்டு, பரீட்சை. காசு இல்லைன்னா
பாரு அப்போவே சொன்னேன், நமக்கு என்றைக்குமே தாத்தா காலத்துலேருந்து இருந்ததே கிடையாது, கடன் வாங்கியது. இதுதான் பேசக்கூடாது. நம்ம பொழப்பே இப்படி தான் இருக்குது, காலகாலமாக இப்படி தான் இருக்கிறோம் நம்ம. இதுதான் பேசக்கூடாது. டெஸ்ட்டு டைமில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். டெஸ்ட்டுக்கு போனீங்கன்னா கண்டதையும் இருக்கக்கூடாது பேப்பரில். எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே நாங்கள் ஏழைங்க இப்படி தான் இருங்க, க்ளீனாக அடிச்சு போட்டு 0 போட்டு வைப்பாங்க அங்கே. டெஸ்ட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கரெக்டாக ஆன்சர் எழுதணும், தெரிஞ்சதை கரெக்டாக எழுதணும். பாதி கரெக்டாக எழுதினா கூட பாதி மார்க்கு கிடைக்கும். இருக்கீங்களா? கதை விடக்கூடாது. டெஸ்ட்டு எல்லாம் சொல்லுங்க. டெஸ்ட்டு நிறைய பேருக்கு இப்போ டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஒருத்தர் சொல்கிறாரு, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் டெஸ்ட்டியா, எங்களுக்கு தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, எல்லாம் ஒழுங்காக படிக்குதுங்க. நாங்கள் உங்களுக்கு டெஸ்ட் நடந்துட்டு இருக்குது, அது தெரியலையான்னு. இவங்களுக்கு தினந்தோறும் வாழ்க்கையில் டெஸ்ட்டாக இருக்கான்னு இவங்களுக்கு டெஸ்ட்டுன்னே தெரியல, டெய்லி ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறாங்க. டெஸ்ட்டு எல்லாம் சொல்லுங்க. டெஸ்ட்டு நல்லதுங்க. டெஸ்ட்டு என்ன பண்ணுது பாருங்க. ஒரு காரை வாங்குறோம், நான் ஒரு காரை வாங்குறேன்னு சொன்னால் டெஸ்ட்டே பண்ணாத காரை வாங்கி நான் ஓட்டுவேனா? அவன் கொண்டாடுறான்னு வைங்க காரை, இந்த என்ஜின் இப்போ தாங்க செஞ்சது, யாரும் ஸ்டார்ட் கூட பண்ணல இது வரைக்கும், இந்த பாடி வீலு எல்லாம் மாட்டி இப்போ தான் கொண்டு வந்துருக்கிறோம், நீங்கள் தான் முதல் ஆள் எடுத்துகிட்டு போங்க, இங்கேருந்து ஹைதராபாத் வரைக்கும் போங்க. என்னன்னா வேண்டவே வேணாம், 1000 கும்பிடு சும்மா கொடுத்தா கூட எனக்கு. முதல்ல நீ 1000 தடவை ஓட்டி பார்த்து, மோதி பார்த்து, இடிச்சு பார்த்து, எல்லாம் பண்ணி பார்த்து கொண்டா, டெஸ்ட் பண்ணி பார்த்து, நொறுக்கி பார்த்து கொண்டா, எல்லாம் பார்த்து கொண்டாந்துட்டு எவ்வளோ வேகத்தில் போகலாம், எப்படி போனால் நொறுங்குது, எந்த பக்கம் நொறுங்குது அதிகம், எல்லாம் தெரிஞ்சுக்கணும். மேலே நான் உட்கார போகிறேன்ல உள்ள. அதனால் முதல்ல எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டு கொண்டாதான் அதுக்கப்புறம் தான் நான் ஓட்டுவேன். ஹலோ, டெஸ்ட் பண்ணாத கார், டெஸ்டிங் பீரியட் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறான் பாருங்க. கார் செய்கிறவன் டெஸ்டிங் பீரியட் எவ்வளோ நாள் வச்சு டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறான். இதுக்குன்னு ஒரு ரன்வே வச்சு அதை ஓட்டி 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 இடித்து நொறுக்கி தலைகீழாக கவுத்து எல்லாம் பண்ணி பார்க்குறான் பாருங்க. என்ன எப்படி இருக்கு, எல்லா ஆஸ்பெக்டையும் டெஸ்ட் பண்ணுறான். ஸ்பீடு, பிரேக்கு, அது இது, விண்ட்ஷீல்டு, எல்லா ஆஸ்பெக்டையும் டெஸ்ட் பண்ணுறான். ஒரு ஆளுக்கு என்ன ஆகும், இப்போ இடித்தா என்ன ஆகும், இதில் எப்படிப்பட்ட பாதிப்புகள்லாம் ஏற்படும், எல்லாத்தையும் தரவாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் கொடுக்குறான். அப்போ எப்படி டெஸ்ட்டை வேண்டான்னு சொல்ல முடியும்? டெஸ்ட் பண்ணாத காரை ஓட்ட மாட்டோம். ஹலோ, இல்லையா? சரி, அதை விட்டுருங்க, இது வழங்காதவங்களுக்கு இது வழங்கும். ஏரோப்ளேனில் பறக்குனீங்கன்னா 5 மைல் உயரத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அங்கேருந்து விழுவுறது ரொம்ப லாங் வே. 5 மைல் உயரத்துலேருந்து விழுந்து பார்த்துருக்கீங்களா? டேஞ்சரு. அதனால் ஏரோப்ளேனில் ஏறி உட்கார்ந்த உடனே எல்லாம் பீனட்லாம் சாப்பிடுங்க, கோகோ கோலாலாம் வரும், இப்போ எல்லாம் சீட் பெல்ட்லாம் போட்டுங்க. ஒரு நற்செய்தி உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த என்ஜினை இப்போ தான் மாட்டியிருக்கிறாங்க, இன்னும் யாரும் ஸ்டார்ட் கூட பண்ணி பார்க்கல. இந்த பாடி ரெக்கை எல்லாம் மாட்டி வச்சிருக்குது, எல்லாம் யாரும் ஒருத்தர் கூட டெஸ்ட் பண்ணி பார்க்காத புத்தம் புது ஏரோப்ளேனில் நீ ஏறி உட்கார்ந்துருக்கிறீர்கள். முதல் முறை பயணம் செய்ய வாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்கள் சொன்னால் முதல்ல நான் இறங்கிடுவேன். டெஸ்ட் பண்ணலன்னா அப்புறம் எவ்வளோ ஏரோப்ளேனை டெஸ்ட் பண்ணுறது என்னென்ன பண்ணுறாங்களாம் தெரியுமா? கனடாவில் கொண்டு போய் அங்கே கோல்டு இடத்துல கொண்டு போய் எக்ஸ்ட்ரீம் கோல்ட் டெம்பரேச்சரில் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்க்குறான். அப்புறம் எங்கேயாவது ஹீட் ரொம்ப உள்ள இடத்துல போய் ஹீட்டப் ஆகுதா, என்ஜின் ஹீட் ஆகுதா, மற்றதெல்லாம் ஹீட் ஆகுது, எதாவது பிரச்சனை இருக்கா அப்படி கொண்டு போய் எவ்வளோ கோடிக்கணக்கில் செலவழிச்சு பண்ணி பார்க்குறாங்க பாருங்கள். இந்த பறவைகள்லாம் வந்து என்ஜினில் அடிபட்டு எல்லாம் ஆகுது பாருங்கள், அதெல்லாம் கூட சோதிச்சு பார்க்குறான். பறவை வந்து கண்ணாடியில் பட்டு கண்ணாடி உடையுமா, அந்த பைலட்டு உட்கார்றாங்க முன்னாடி அங்கே கண்ணாடி உடையுமா, அதுக்கு எப்படி பண்ணுறாங்க, கேனனில் வச்சு பறவையே வச்சுட்டு ஷூட் பண்ணுறான் பாருங்கள். அந்த வேகத்தில் அப்படியே மேலே பறந்துட்டு இருக்கும்போது அடித்தா எப்படி இம்பேக்ட் இருக்கும், அந்த கண்ணாடி உடஞ்சிருமா? உண்மையான பறவையே வச்சு பார்த்துட்றான். ஹலோ, இருக்கிறீங்களா? இவ்வளோ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் ஏற்றுறான். நான்லாம் ஏறி உட்கார்ந்த உடனே தூங்கிடுவேன் க்ளீனாக. ஏன்னா நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறான். இது 1000 தடவை ஓட்டி பார்த்து எல்லாம் பண்ணி பார்த்து கரெக்டாக பண்ணிட்டு டேக் ஆஃப் ஆனது கூட தெரியாது, க்ளீனாக தூங்கிடுவேன் நான் நிம்மதியாக, எந்த பயமும் கிடையாது. டெஸ்ட் பண்ணி பார்த்தது. இருக்கீங்களா? குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, எல்லாம் டின்னாக விற்கிறாங்க, எந்த டெஸ்ட்டும் பண்ணாத டின்னை வாங்கி கொடுப்பீங்களா? எத்தனை டெஸ்ட் பண்ணி எத்தனை டாக்டர் இது சொல்லி எல்லாம் டாக்டர்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி இதை கொடுங்கன்னு சொல்லி இத்தனை வயசுலேருந்து இத்தனை வயசு வரைக்கும் இதை கொடுங்கன்னு சொல்லி எல்லாம் கரெக்டாக ஸ்பூன் அளவுக்கு அளந்து எல்லாம் கரெக்டாக கொடுக்குறீங்க. ஏன்னா டெஸ்ட் பண்ணது தான் கொடுப்போம் இல்லையா? மருந்து சாப்பிட்றோம், ஒன்றுமே டெஸ்ட் பண்ணாத ஒன்று சாப்பிடுவோமா? அது எத்தனை டெஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ டெஸ்ட் பண்ணி எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் எல்லாம் அதுக்கு வச்சு எவ்வளோ அப்ரூவல் எல்லாம் வாங்கி அப்புறம் தான் இது சேலுக்கு வருகிறது. ஆகவே ஒரு காரியத்தை அப்ரூவ் பண்ண வேணும் என்றால், பயன்படுத்தும்படியாக அப்ரூவ் பண்ண வேணும் என்றால் அந்த காரியத்தை முதல்ல ப்ரூவ் பண்ண வேண்டும். ஹலோ, இருக்கிறீங்களா? Before you approve something for public use, it must be proven.
அப்ப டெஸ்ட் பரீட்சை நம்முடைய வாழ்க்கையில ஏன் சில நேரத்தில் நல்லதுன்னு சொன்னா நம்மளை ப்ரூவ் பண்றாரு. ஏன்னா நம்ம அதன் மூலமா ப்ரூவ் பண்ணப்பட்டு நாம் கர்த்தருடைய பயனுக்காக நாம் உபயோகப்படுத்தப்படுகிறோம், கர்த்தருடைய நோக்கங்களுக்காக. இத்தனை பேர் இருக்கிறீங்க. ப்ரூவ் பண்ணணும், எல்லாம் சொல்லுங்க, ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் தான் அப்ரூவ் பண்ண முடியும். ப்ரூவ் பண்ணாமல் அப்ரூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது.